கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் மெல்கிசேதேக்கை குறித்து சில காரியங்களை தியானிக்கலாம். யார் இந்த மெல்கிசேதேக்? இவரை குறித்து நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் என்ன? இவரை குறித்து நாம் படிக்கிறதன் மூலமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? இவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு விளக்கமாய் ஆவியானவருடைய கிருபையினாலே நாம் பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் உலகத்தை பார்க்கும்போது காலத்தை 2 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். வேதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் காலத்தை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த கிருபையின் பிரமாண காலம். இதற்கு முன்பதாக நாம் அறிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாண காலம் என்று இருந்தது. அதற்கு முன்பதாக ஒரு பிரமாணத்தின் காலம் இருந்தது. அதை மனசாட்சி பிரமாண காலம் என்று சொல்லுவார்கள். ஏன் அதை மனசாட்சி பிரமாணம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு வாழ்ந்த எல்லாருமே மனசாட்சியின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாரிடத்திலுமே வேதம் என்று ஒன்று இல்லை. ஆதாம் துவங்கி மோசே வரைக்கும் எல்லாருமே மனசாட்சியின் அடிப்படையில் தான் உண்மையாக இருந்தார்கள். அவங்க மனது எதையெல்லாம் அவர்களுக்கு அனுமதிக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் மனது அவர்களுக்கு குற்றப்படுத்துகிறதை மாத்திரம் அவர்கள் செய்யாதிருந்தார்கள். அன்றைக்கு வேதம் என்று ஒன்று இல்லை. அப்போது ஆண்டவர் நேசிக்கிற சிலர், ஆண்டவரை நேசிக்கிற சிலர், ஆண்டவரோடு நெருங்கினவர்களுக்கு மாத்திரம் அவங்களுடைய இருதயத்திலே தேவன் நெருங்கியிருந்ததுனால அவர்கள் மட்டும் இந்த முழு உலகமும் செய்கிறது போல பாவம் செய்யாமல் கர்த்தரோடு அதிகமாக நெருங்கியிருந்ததுனால அவங்க மனசாட்சி மற்றவர்களை போல பாவம் செய்ய துணியாமல் அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டார்கள். அப்படி சிலர் தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல ஏனோக்கை குறித்து வசனம் சொல்கிறது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார், தேவன் அவரை எடுத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நோவா, லோத்து, யோபு, யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எத்திரோ, இவர்கள் எல்லாருமே இந்த மனசாட்சி பிரமாண காலத்திலே வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு பிரமாணம் என்று எழுத்தின்படியாய் அன்னைக்கு இருக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர் தான் இந்த மெல்கிசேதேக்கு. ஆனால் இவர் மனசாட்சி பிரமாண காலத்தில் வாழ்ந்திருந்தாலும், வேதம் இல்லாத ஒரு காலத்தில் இவர் காணப்பட்டாலும், இவருடைய வாழ்க்கை முறையும் இவருடைய ஆராதனை முறைமையும் இன்றைக்கு காணப்படுகிற இந்த கிருபையின் பிரமாணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த மெல்கிசேதேக்கை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 18ஆம் வசனத்தில், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இவர் சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்யணும்னு சொன்னால் அது லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஒருவரால் மட்டும்தான் முடியும்.
ஒரு ராஜா ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அதே சமயத்தில் ஒரு ஆசாரியன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக மாற முடியாது. ஏனென்று சொன்னால், லேவி கோத்திரத்துக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட எந்த பங்கையும் சுதந்திரத்தையும் அவர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நானே அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமாக இருக்கிறேன். அப்போது இந்த லேவி கோத்திரத்தின் ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருடைய வாசஸ்தலத்திலிருந்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆண்டவருடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர்களாகிய ஆசாரியர்களாக இருந்தார்கள். இப்போ இவர்கள் போய் ஒரு ராஜாவாக இருந்து ஒரு நாட்டை ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. அதே போல் ஒரு ராஜா என்பவன் இஸ்ரவேலினுடைய மற்ற எந்த கோத்திரத்திலிருந்து வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அப்படி ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால், ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாது. அப்படி ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவரை அடிப்பார். அதை தான் நாம் 2 நாளாகமம் 26 அதிகாரம் 14 21 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உசியா என்கிற ராஜா அவருடைய ராஜ்யபாரத்தில் பலப்படுகிறார். அவர் பலப்பட்ட பொழுது அவருக்கு மனமேட்டிமை வந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் மனமேட்டிமை அடைந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் கழிவு உண்டாகும்படி ஆசாரியர்கள் மட்டுமே செய்ய தகுதியான தூபபீடம் காட்டுகிற ஒரு ஊழியத்தை செய்கிறதற்காக தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு தூபபீடத்துக்கு போகிறார். அப்போது ஆசாரியர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவரை எச்சரிக்கிறாங்க, அவரை தடை செய்கிறார்கள். நீங்கள் போகக்கூடாது, இது உங்களுக்கு அடுத்த வேலை அல்ல என்று அவரை தடை செய்கிறார்கள். ஆனால் இந்த ராஜா என்ன செய்கிறார் சொன்னால், அதை பொருட்படுத்தாமல் அவர் கோபம் வந்து அவர் போய் அதை செய்கிறார். நாம் பார்க்குறோம், வசனம் சொல்கிறது, அதை செய்யும்போது கர்த்தர் அவனை அடித்தார் என்று இருக்கும். அப்போ உடனே அந்த உசியா ராஜாவினுடைய நெற்றியில் குஷ்டரோகம் வந்தது. வசனம் சொல்லுகிறது, அந்த உசியா ராஜா மரணம் வரைக்கும் ஒரு குஷ்டரோகியாக இருந்து மரித்து போனார் என்று நாம் பார்க்க முடியும். அப்போது பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜா ஆசாரியனாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் ஒரு ஆசாரியன் ராஜாவாக இருக்க முடியாது. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய நிலவரம். ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு குறித்து வசனம் சொல்லும்போது இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயும் இருக்கிறார். அதே சமயத்தில் இவர் சாலேமின் ராஜாவாயும் இருக்கிறார். இது இவர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு எவ்வளவு வேணும் சம்பந்தப்படாத ஒரு சுபாவம். இது புதிய ஏற்பாட்டின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் தெளிவாய் சொல்கிறது, இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். 9ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்கிறது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போது இது புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு காரியம். ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அதே சமயம் அவர் யூதருடைய ராஜா. கழுதை குட்டியின் மேலே எருசலேமுக்கு அவர் வரும்பொழுது அவர் ஒரு ராஜாவாக உட்பிரவேசிக்கிறார். அப்போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் ஆசாரிய ஊழியமும் செய்ய முடியும், அதே சமயத்தில் ராஜரீகமும் பண்ண முடியும். அப்போது இது முழுவதும் புதிய உடன்படிக்கைக்கு இல்லாவிட்டால் கிருபையின் உபதேசத்துக்கு
கிருபையின் காலத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு சுபாவமாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் காணப்பட்ட மெல்கி சேதேக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே நாம் அறிந்து கொள்கிறோம், இவர் மனசாட்சி பிரமாண காலத்தில் காணப்பட்டிருந்தாலும் இவருடைய ஆராதனை முறைமையும் இவருடைய வாழ்க்கை முறையும் முற்றிலுமாக அது புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் தொடர்ந்து இந்த மெல்கி சேதேக்கு குறித்து படிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1-3 வரை இவரை பற்றி இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்கலாம். இதில் இந்த 3ஆம் வசனம் இவரை குறித்து இன்னும் சில வித்தியாசமான காரியங்களை கூட சொல்லுகிறதாக நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். இந்த மெல்கி சேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கி சேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இப்பொழுது 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது சில வித்தியாசமான காரியங்கள் இவரை குறித்து சொல்லப்படுகிறது. இது எல்லாருக்குள்ளேயும் பல்வேறு கருத்துக்களை உண்டாக்குகிறது. 3வது வசனம், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 வசனங்களை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். இந்த 3ஆம் வசனத்தில் 3 காரியங்கள் இவரை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது, இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். 2வது, இவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர். 3வது, இவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பான ஒரு ஆசாரியன் என்று 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதை படிக்கிறதுனால பல்வேறு கருத்துக்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனும் தாயும் வம்சமும் இல்லாதவர். இது இவரை வித்தியாசமானவராய் காண்பிக்கிறது. ஏனென்றால் ஒரு மனுஷன் சொன்னால் அவருக்கு தகப்பனும் தாயும் நிச்சயமாக இருக்கணும், அவனுக்கென்று ஒரு வம்சம் இருக்கணும். ஆனால் ஒரு வம்சமே இல்லாதவன் எப்படி ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். சிலர் இவரை பரிசுத்த ஆவியானவர் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அடுத்த பகுதி சொல்லுகிறது, இவர் நாளின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர், மரணம் இல்லாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அப்படி நினைக்கிறார்கள். சிலர் இவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் வசனத்தை தெளிவாக வாசிக்கும்போது நாம் ஆவியானவருடைய கிருபையினாலே காரியங்களை புரிந்து கொள்ளலாம். அங்கே முதல் பகுதி சொல்லுகிறது, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இவரை குறித்த வரலாறு தான் இல்லை. இன்றைக்கு நம்மளை நாம் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், நாம் எல்லாருமே தமிழர்கள். நம்முடைய முற்பிதாக்கள் இந்த மண்ணை ஆண்ட ராஜராஜ சோழன், சேரர்கள், பாண்டிய மன்னர்கள் என்று நாம் அவர்களை சொல்லலாம். அப்படி இருந்த அவர்களுக்குள்ளே பலவிதமான நம்பிக்கைகள் காணப்பட்டது. அவங்க தெய்வ நம்பிக்கை ஒரு வித்தியாசமாக இருந்தது. அவங்களுடைய கலாச்சாரங்கள் வித்தியாசமாக இருந்தது. அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய பொழுதுபோக்குகள் எல்லாமே வித்தியாசமான ஒரு பகுதியை கொண்டிருந்தது. நாம் அப்படி தான் வளர்ந்தோம். ஒவ்வொரு தமிழனும் அந்த முறைமைக்கேற்றபடி தான் வளர்கிறான். இப்படி காலங்காலமாக நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பண்டைய தமிழர்களாக வளர்ந்து நம்முடைய நாகரிகம் காணப்பட்டது. ஆனால் என்றைக்கு தோமா என்கிற ஒரு அப்போஸ்தலன் இந்தியாவுக்குள்ளே வந்து உண்மையான உலக இரட்சகரை பற்றி அறிவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொன்னாரோ, அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த வம்ச வரலாறில் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம்.
ஏனென்றால் அதுவரைக்கும் நம்முடைய முற்பிதாக்கள் வணங்கி கொண்டிருந்த ஆராதனை முறைமையிலிருந்து நம்மை நாம் வேறு பிரித்து கொண்டோம். அதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பலவிதமான சுபாவங்கள், அதாவது அந்த ஜென்ம சுபாவங்கள் நம் மூலமாய் கடத்தப்படாதபடிக்கு அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதுவரைக்கும் நம்மை குறித்து சொல்லும்போது நாம் சொல்லலாம், நான் ராஜராஜ சோழ வம்சத்தை சார்ந்தவன், நான் பாண்டிய வம்சத்தை சார்ந்தவன், இப்படி நம்முடைய முற்பிதாக்களை குறித்து நாம் சொல்லுவோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வம்ச வரலாறை பேச முடியாதவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். அதனால தான் வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போது தாயும் தகப்பனும் இல்லாதவன் என்று சொல்லும்போது இன்றைக்கு யூதர்களை நம்ம போய் கேட்டாலும் கூட அவர்களுடைய வம்ச வரலாறுன்படி அவங்க சொல்லணுன்னா அவங்களுடைய தாயாயும் தகப்பனாயும் அவர்கள் காண்பிப்பது யாருன்னு சொன்னால் ஆபிரகாமையும் சாராளையும் தான் காட்டுவாங்க. அதை நாம் ஏசாயா 51 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படும்போது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம என்ன நினைக்கலாம், எல்லாருக்கும் தகப்பன் ஆபிரகாம், எல்லாருக்கும் தாய் சாராள் என்று நாம் நினைக்கலாமா? அப்படி கிடையாது. அவர்கள் வம்ச வரலாறின்படி அடையாளப்படுத்தும் பொழுது அவர்களுடைய தாயாயும் அவர்களுடைய தகப்பனாயும் அவர்கள் குறிப்பிடுவது ஆபிரகாமையும் சாராளையும் தான் குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய முற்பிதாக்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அதுபோல் நம்முடைய முற்பிதாக்களை நாம் குறிப்பிடும்பொழுது நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய சொந்த தாய் தகப்பனாக நாம் குறிப்பிடாமல் நமக்கு முன்பாக காணப்பட்ட நம்முடைய தேசத்தில் இருந்த தியாகிகளையும், உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மகாத்மா காந்தியை கூட தேச தந்தை என்று சொல்வார்கள். அப்போது எழுத்தின்படி நமக்கு தாய் தகப்பன் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. இதுவரைக்கும் நம்முடைய முற்பிதாக்கள் பின்பற்றி கொண்டு வந்த சகல பாரம்பரியங்களும் அங்கேதானே நிறுத்தப்பட்டு அதிலிருந்து ஒரு புதிய சுபாவமாய் நாம் மாறுகிறோம். சுபாவத்தின்படி நாம் ஒரு யூதனாக மாறுகிறோம், இல்லாவிட்டால் நாம் ஒரு இஸ்ரவேலனாக மாறுகிறோம். அப்போது அது வரைக்கும் நமக்குள்ளே இருந்த அந்த வம்ச வரலாறு, இல்லாவிட்டால் நம்முடைய முற்பிதாக்களுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாமே அங்கே தடை செய்யப்படுகிறது. அங்கே அந்த வரலாறு முற்றிலுமாய் அற்றுப்போகிறது. அதிலிருந்து இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே தாயும் ஒரே தகப்பனும் நமக்கு காணப்படுகிறார். வசனம் அவரை குறித்து சொல்லும்பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல நான் உங்களை சுமக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் விடை பெற்று கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஒரு சீஷன் கூட வேதத்தில் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணி கொள்ளட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அப்போது இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய சுபாவத்தின்படி நம்முடைய பாரம்பரியங்களை நாம் பேசாதபடிக்கு நம்முடைய வம்ச வரலாறு அங்கே நிறுத்தப்படுகிறது. நமக்கு ஒரு வம்சம் வரலாறை நாம் பேச முடியாதவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாக நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அதனால் என்னுடைய தாயவர்கள் என்னுடைய தகப்பனையவர்கள் என்று நாம் பின்னிட்டு பார்த்து சொல்லுகிறதற்கு அங்கே ஒருவரும் இல்லை. அந்த இடத்தை நிறைவு செய்கிறவர் கிறிஸ்துவாய் மாத்திரம் இருக்கிறார். இதுதான் மெல்கி சேதேக்குள்ளேயும் காணப்படுகிறது. அதை குறிப்பிடுறது தான் இவர் வம்ச வரலாறு, இவர் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறு இல்லாதவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியமெல்லாம் நமக்கும் பொருந்துறதுனால மெல்கி சேதேக்கு குறித்து நாம் அதிசயிக்கப்பட ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நாமும் கூட கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிறதுனால தாயும் தகப்பனும் வம்ச வரலாறு இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தொடர்கிறோம். அப்படி ஒருவேளை ஒரு ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் இன்னும் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்பதை அது வெளிரங்கப்படுத்துகிறது. ஆனபடினால இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், ஜென்ம சுபாவத்தை நம்மளிருந்து நிறுத்த வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த 3ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுகிறது,
இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாக இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதனாலேயும் சிலர் இவரை குறித்து வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். இவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கலாம், ஏனென்றால் இவருக்கு என்றைக்கு துவங்கினார் என்றும் இல்லை, இவர் தேவனாக இருக்க முடியாது, என்றைக்கு துவங்கினார் என்று இல்லை, அதே சமயத்தில் எங்கே முடிக்கிறார் என்றும் இல்லை, இவருக்கு ஜீவனின் முடிவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இவர் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய வசனங்களில் வாசிக்கும்போது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் 3:7 மற்றும் 8 ஆகிய வசனங்கள், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஆவியில் பிறந்த ஒவ்வொருவனுமே துவக்கமும் இல்லாத இருக்கிறான், முடிவும் இல்லாத இருக்கிறான் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் நம்மை அனைவரையும் ஆண்டவர் காற்றோடு ஒப்பிடுகிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எங்கே துவங்கணும் என்று நமக்கு தெரியாது, நாம் எங்கே முடிக்கிறோம் என்றும் நமக்கு தெரியாது என்று, அதாவது ஒரு காற்று அப்படி தான் இருக்கிறது என்று ஆண்டவர் காற்றோடு இந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இப்போ இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எங்கே துவங்கினேன் என்று தெரியாது என்று எப்படி சொல்லலாம்? ஏனென்றால் நான் என்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று சொல்லக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த டேட்டும் டைமும் இருக்குது. சரி, விசுவாசத்தின் அடிப்படையில் போகணுன்னு சொன்னால் நான் என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன், அந்த ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டில் நான் என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன், அதாவது ஜலத்தில் பிறந்தேனோ அந்த நாளும் நேரமும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் தாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாளும் நேரமும் கூட அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது எழுத்தின்படி நமக்கு நம்முடைய உலக பயணமாக இருந்தாலும் சரி, விசுவாச பயணமாக இருந்தாலும் சரி, என்றைக்கு அந்த நாள் துவங்கினதென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே மெல்கிசேதேக்கை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் நாளின் துவக்கம் உடையவராக இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது நாம் எங்கே துவங்கினோம் என்று தெரியாது என்று சொல்லுகிறார். அது உண்மை. எப்படி என்றால், இந்த பூமியில் நாம் என்றைக்கு துவங்கினோம் என்ற தேதியும் நேரமும் வேணால் நமக்கு தெரியலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6, 4லிருந்து 6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று அங்கே வசனம் சொல்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வரை உள்ள வசனங்கள், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தொடர்ந்து வாசிக்கும்போது 6வது வசனத்தில் அவர் முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அந்த நாள் எது என்று நமக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்தில் வேணால் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்லேயும் ஒரு ஞானஸ்நான சர்டிஃபிகேட்லேயும் இன்றைக்கி தான் இவங்க உலகத்தில் பிறந்த நாளை துவங்குகிறார்கள் என்றும், இன்றைக்கி தான் இவங்க ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்குகிறார்கள் என்றும் இந்த உலகத்தில் நாம் ஒரு தேதியை நிர்ணயம் பண்ணினாலும், நாம் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டது என்பது, ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டது என்பது உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நிர்ணயிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாய் அது காணப்படுகிறதுனால நாம் என்றைக்கு துவங்கினோம் என்று நமக்கு நிச்சயமாய் தெரியாது. அது கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும்.
அது அப்போ இதே சுபாவம் தான் மெல்கி சேதேக்குள்ளேயும் காணப்படுகிறது. அவர் நாட்களின் துவக்கம் உடையவராக இராமல். அப்போ நம்மளும் கூட நம்ம என்றைக்கு துவங்கணும் என்று இந்த உலகத்தில் வேணால் தேதியை சொல்லலாம், ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த நாள் நமக்கு நிச்சயமாய் தெரியாது. அப்போ நம்ம கூட நாட்களின் துவக்கத்தை நாம் அறிந்திருக்கவில்லை. நமக்கு ஒரு நாளின் துவக்கம் என்பது கிடையாது. இன்றைக்கு தான் நான் என்னுடைய நாளை துவங்கினேன் என்று நம்ம சொல்ல முடியாது. அடுத்ததாக இவரை குறித்து சொல்லப்படுகிறது, இவர் ஜீவனின் முடிவில்லாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு பொருந்துமா என்று நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 54 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அங்கே அழிவுள்ள சரீரமாகிய இது அழியாமையை தரித்து கொண்டு மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 51 54 வரை உள்ள வசனங்கள், இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று இங்கே பார்க்கிறோம். அப்போது எழுத்தின்படி இந்த உலகத்தில் நமக்கு ஒரு மரணம் சம்பவிக்கலாம். நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். இன்றைக்கு உலகத்தில் நிறைய கிறிஸ்தவ கல்லறைகள் இருக்குது. அவங்க எல்லாருமே எழுத்தின்படி ஜீவனின் முடிவை சந்தித்தவர்கள். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு கடைசிய காலம் தொனிக்கும். அப்பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு மரணத்தை ஜெயமாக நாம் மேற்கொண்டு கடைசி சத்துருவாகிய மரணத்தை நாம் ஜெயித்து 1 தெசலோனிக்கேயர் 15:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு நாம் கர்த்தருடனே என்றென்றைக்கும் எப்போதும் இருப்போம் என்று அங்கே 1 தெசலோனிக்கேயர் 15ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆவியில் பிறந்து, அதாவது மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஜலத்தில் பிறந்து ஆவில பிறப்பாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய ஒரு நபர், அவனுக்கும் கூட என்ன இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளின் துவக்கமும் இல்லை, ஜீவனின் முடிவு அவனுக்கும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் மெல்கி சேதேக்கை பற்றி சொல்லப்படுகிற நாளின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாக இராமல் என்பதை குறித்து நாம் அதிசயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது நமக்கும் பொருந்துகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தினுடைய 3வது பகுதிக்குள்ளே நாம் போகலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, இவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்போ அதனால் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மெல்கிசேதேக் என்பவர் பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அநேகர் நினைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஆதாரமாக சொல்லக்கூடிய வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரா, ஆபிரகாமை பார்த்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் வந்திருக்கிறார், பார்த்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும் இல்லை, நிறைய பேரை சந்தித்திருக்கிறார். ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் மாம்ச ரீதியாக வெளிப்பட்டதில்லை. மெல்கிசேதேக்கு மாம்ச ரீதியாக அவருக்கு முன்பாக நிற்கிறார் என்று தான் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரு ஆவியின் தோற்றத்திலேயோ அல்லது ஒரு தேவ தூதன் என்கிற தோற்றத்திலேயோ அங்கே நிற்கிறதாக வசனம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பல முறை வெளிப்பட்டிருக்கிறார்.
சரீர ரீதியாக அவர் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்பட்ட இடம் எல்லாமே அவர் கர்த்தருடைய தூதரானவர் என்கிற ஒரு தோற்றத்தில் அவர் வெளிப்பட்டார். நம்ம யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, எரிகிற முச்செடியிலே மோசேக்கு வெளிப்படுகிறவர் கர்த்தருடைய தூதரானவர் என்று இருக்கும். அங்கே முதலாவது மோசே பேசும்பொழுது ஒரு தூதரோடு பேசுகிறது போல இருக்கும். ஆனால் தொடர்ந்து போக 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 கர்த்தரோடே டைரக்டாக பேசுகிறது போல இருக்கும். அங்கே மோசேக்கு வெளிப்பட்டது கிறிஸ்து. அடுத்ததாக நாம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்பொழுது, கிதியோனுக்கு வெளிப்பட்டு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னது கிறிஸ்து. அடுத்ததாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சிம்சோனுடைய தாய் தகப்பனிடத்தில் வெளிப்பட்டு அவர்களுக்கு சிம்சோனுடைய பிறப்பை பற்றி சொன்னது கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் தானியேல் 3ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனங்களிலே அங்கே நேபுகாத்நேச்சார் அனனியா, அசரியா, மீஷாவேல் என்று சொல்லப்படுகிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவர்களை அந்த அக்கினி சூளையில் போடுகிறார். ஆனால் உள்ளே 4வது ஒருவர் காணப்படுகிறார். அவருடைய சாயல் தேவபுத்திரருடைய சாயலுக்கு, தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் என்று நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார். அங்கே உள்ளே 4வதாக காணப்பட்ட அந்த நபர் கிறிஸ்து. அப்போது பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் மெல்கிசேதேக்கும் ஆபிரகாமும் சந்தித்த இடத்திலே வெளிப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறதே, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல தானே 2 பேரும் மீட் பண்ணுறாங்க என்று நாம் நினைக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கும்போது, அங்கே 3 புருஷர்கள் ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு வருகிறார்கள். அதில் வந்த ஒருவர் தான் கிறிஸ்து. மற்ற 2 பேர் தேவ தூதர்கள். ஆபிரகாமும் இந்த 3வது புருஷரும் பேசுகிறார்கள். அவர் ஒரு சாதாரண தூதனாக இருந்தால் ஆபிரகாமுக்கு அப்படி உட்கார்ந்து பிரதி உத்தரம் சொல்ல முடியாது. அவர் கிறிஸ்துவாக இருக்கிறதுனால தான் ஆபிரகாமுக்கு பிரதி உத்தரம் சொல்லி ஆபிரகாமுக்கு நிறைய காரியங்களை உத்தரவாதி சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் அங்கே கிறிஸ்துவோட நிறைய சம்பாஷணைகளை செய்கிறார். அந்த சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய அழிவை பற்றி பேசுகிறார்கள். 50 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீங்களா? 40, 30, 20ன்னு சொல்லி 10 நீதிமான் வரைக்கும் ஆபிரகாம் கொண்டு வருகிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமுக்கு பிரதி உத்தரம் சொல்லி அங்கிருந்து அந்த 3வது புருஷர் கடந்து செல்கிறார். மற்ற 2 தூதர்கள் மாத்திரம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாகிய சோதோம் குமரா ஆகிய பட்டணங்களை அழிக்கிறதற்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இதை நம்ம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களிலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்க முடியும். அப்போது இந்த இடம்தான் ஆபிரகாமும் கிறிஸ்துவும் சந்தித்து கொண்ட இடம். ஆனால் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், மெல்கிசேதேக்கும் ஆபிரகாமும் இடைப்பட்ட சந்தர்ப்பத்தை அவர்கள் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஆனால் அது இதுவல்ல. இதை வேதத்தில் கிறிஸ்டோஃபோனி அப்படின்னு சொல்கிறாங்க தியாலஜிக்கலில். அப்போ பழைய ஏற்பாட்டில் நாம் எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய தூதரானவர் அப்படின்னு பார்க்குறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தா, ஜனங்கள் முதலாவது பேசும்போது ஒரு தூதரிடத்தில் பேசுகிறதாக ஆரம்பிக்கும். ஆனால் போக 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 அவர்கள் கர்த்தரிடத்தில் பேசுகிறதாக அந்த இடம் காணப்பட்டிருக்கும். அப்போ அதிலேருந்து நாம் விளங்கி கொள்கிறது என்னன்னு சொன்னால், அந்த இடத்துலலாம் வெளிப்பட்டவர் கிறிஸ்து. அப்போது ஆபிரகாமோட மெல்கிசேதேக்கு பேசின இடத்த நாம் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டது ஒரே ஒரு தரம்தான். அதை நாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் தெளிவாய் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக
இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தெளிவாக இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தை பெற்றுக்கொண்டு சரீர ரீதியாக வெளிப்பட்டது இந்த கடைசி காலங்களில், அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரே தரம் என்று தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. அப்போது ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும் பேசிக்கொண்ட இடத்தில் வந்தவர் கிறிஸ்து அல்ல, இயேசு கிறிஸ்து அல்ல என்பதை குறித்து நாம் விளங்கி கொள்ளுகிறோம். அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அந்த வசனத்தை நாம் தெளிவாக வாசிக்கும்போது தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசாரியனாக இருக்கிறான் என்று தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாக இருந்தான்னு சொன்னால் சாயலின்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம். அங்கே சாயல் என்கிற வார்த்தையே இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாரியத்துவத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சாயலின்படி உருவத்தின்படி என்று நினைக்கிறதுனால தான் நாம் ஒரு தவறான நோக்கத்துக்குள்ளே போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாய், அவர் என்றென்றைக்கும் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் நிலைத்திருக்கிற ஆசாரியனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் வாழ்ந்த இந்த மெல்கிசேதேக்குக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதங்களை புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தருகிறதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னால், அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை நமக்கு கொடுத்து, எப்படி மெல்கிசேதேக்கு தாயும் தகப்பனும் அற்றவராய் வம்ச வரலாறு இல்லாதவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு புது சிருஷ்டியாய் பின்தொடர்கிறாரோ, அதுபோல் இந்த புதிய ஏற்பாட்டில் ஒருவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லி ஒரு புதிய கற்பனையை நமக்கு தருகிறார். வம்ச வரலாறு இல்லாதவர்களாய் நம்மை மாற்றி, கிறிஸ்துக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றி, தாயும் தகப்பனும் வம்ச வரலாறு இல்லாதவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அதற்கு பிற்பாடு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர் என்று இவரை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை நம்மில் ஆண்டவர் நிறைவேற்றும் போது ஒரு காற்றை போல நம்மை மாற்றுகிறார். அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துக்குள்ளே முன்குறிக்கப்பட்டு உலகம் அழிந்தாலும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை நடத்தக்கூடிய நித்திய ஜீவனை நமக்கு தருகிறதை பற்றி அந்த காரியம் காணப்படுகிறது. மூன்றாவது, அவருக்கு ஒப்பான ஆசாரியத்துவம், அந்த ஆசாரியத்துவத்தில் மெல்கிசேதேக்கு காணப்பட்டார். அதே ஆசாரியத்துவத்தில் நம்மை ஆண்டவர் வளரச் செய்து ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக எப்படி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரும் ராஜாவுமாக இருக்கிறாரோ, அதே போல் நம்மையும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுவார். இதுதான் இந்த மெல்கிசேதேக்கு குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். அந்த முறைமையை கிறிஸ்து நமக்கு புதிய ஏற்பாட்டில் தருகிறார். இந்த முறைமையை இந்த மெல்கிசேதேக்கு எப்படி பெற்றுக்கொண்டார்னு சொன்னால், தேவனிடத்திலிருந்து இவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று நமக்கு இல்லை. ஆனால் நிச்சயமாய் அவர் அதை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து தான் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதியாகமம் 14:18 நாம் வாசிக்கும்போது இவர் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வருகிறார். அது புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போது கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இவர் வாழ்ந்த அந்த உன்னதமான அனுபவங்களை புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த முறைமையை நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பெற்றுக் கொடுத்து அந்த ஆசாரியத்துவத்தின்படி நம்மை நடத்துகிறார். இதுதான் இந்த மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள். அதனால் இவர் பரிசுத்த ஆவியானவர் என்றோ இவர் பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்றோ நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இவருக்குள்ளே சொல்லப்பட்ட அதே காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆவியின்படியும் நமக்குள்ளே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.